ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பாண்டியன் சேனல். இன்றைக்கி ஒரு ரிவ்யூஸ் வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஆயில் கேன் உங்கள் வீட்டில் உடஞ்சிருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா ஏதாவது கேன் இருந்தாலும் சரி, வேஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட நம்ம ரியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை கேனை எதுக்கெல்லாம் நம்ம ரியூஸாக யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த உடஞ்ச பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஹீட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ண. பாருங்கள், உடஞ்ச பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தான் நல்ல கேனாக இருந்தது. இதில் வந்து நான் பாத்ரூமோட லிக்விடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், ஹார்பிக்கு, பெனாயிலு, பாத்ரூம் தேய்ச்சி கழுவுற ப்ரஷ்ஷு கூட இருந்தாலும் நீங்கள் அதிலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரஷ்ஷு வைக்க உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா வாஷிங் மிஷினோட லிக்யூடை கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் ஏதாவது லிக்யூடு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். வெயிட்டாக இருக்கும், அதனால் கைப்பிடி இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கைப்பிடியை பிடிச்சி எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு இதில் ப்ரஷ் வைக்க பிடிக்கலை, லிக்யூடு இருக்கிற இடத்துல ப்ரஷ் தேய்க்கிற ப்ரஷ், பாத்ரூம் தேய்க்கிற ப்ரஷ் இருக்குன்னா இந்த மாதிரி மிஷினோட லிக்யூடை கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா லிக்யூடுமே ஒரே கேன்லேயே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இல்லைனா பாத்ரூமு ப்ரஷ் எல்லாம், டாய்லெட் தேய்க்கிற ப்ரஷ்ஷு, பாத்ரூம் தேய்க்கிற ப்ரஷ்ஷு, அந்த மாதிரி ப்ரஷ் ஐட்டத்தை எல்லாத்தையும் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த கேனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பாத்ரூம்லேயே செல்ஃபில் ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன புக்கெல்லாம் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு செல்ஃபில் ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா பார்த்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களோட புக்ஸு, பென்னு அந்த மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கேனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் சின்ன சின்ன புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுற்றி செலோடேப் நீங்கள் ஒட்டினீங்கன்னா பசங்க நோட்டு புக் எடுக்கும்போது கைப்பட்டாலும் கீறல் விழுவாத இருக்கும், இல்லைனா கையில் காயம் ஏற்படும். செலோடேப் இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா குழந்தைங்களோட மருந்தெல்லாம் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே நீங்கள் வைக்காத இந்த மாதிரி மருந்து, பேனாக்கு போடுற இங்கு, இந்த மாதிரி பொருளெல்லாம் கீழே பட்டால் உடஞ்சி வீணாகிற பொருளெல்லாம் இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எடுக்கும்போது சேஃபாகவும் இருக்கும். தேடாத நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா. வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி நீட்டாக இருக்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த மாதிரி பாருங்கள், பாதி அளவுக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். பாதியாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பாத்திரம் விளக்குற லிக்யூடை எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். லிக்யூடாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொட்டிக்கு பக்கத்துலேயே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே பாக்ஸ்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் கூட ஆன்லைனில் ரொம்ப ரேட்டுக்கு விற்குது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படியெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். சோப்பு, விம் லிக்யூடு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்க்ரப்பர் இருந்தால் கூட அதை ஒரு பாக்ஸில் ஒரு ஓரமாக போட்டு கூட நீங்கள் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் மேலேயே கூட ஸ்க்ரப்பரை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நம்ம காய் கட் பண்ணுற கட்டிங் போர்டு, பூரி தேய்க்கிற பூரி கட்டை, அதெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏன் டேக் கட்டியிருக்கேன்னா கழுவிட்டு அப்படியே மாட்டி விடுறதுக்காக டேக் கட்டியிருக்கேன். பாருங்கள், பூரி தேய்க்கிற கட்டை இதெல்லாம் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி செல்ஃபில் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். கிச்சனில் நிறைய ரியூஸ்க்கு இந்த கேனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம். 2 சைடும் ஹோல் போட்டு கயிறு போட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்கான கயிறாக கட்டிக்கங்க. வெயிட்டு எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கயிறு போட்டு கட்டிங்க. நான் வந்து இன்றைக்கி துணி காய போடுற கிளிப்பு தான் போட்டிருக்கேன். கையில் அப்படியே மாட்டிட்டு கிளிப்பு எடுத்து துணியில் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கையில் மாட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிளிப்பு போட்டுட்டு துணி காய போடும்போது எடுத்துகிட்டு போனீங்கன்னா கையில் மாட்டிட்டு ஒரு கிளிப்பை எடுத்து போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற டைமில் இந்த மாதிரி ஆணியில் நீங்கள் மாட்டி கூட வச்சிடலாம். இதில் செடி கூட நீங்கள் மணல் வச்சு சின்ன சின்ன செடி கூட வச்சிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. நான் வந்து கிளிப்பு போட்டு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அயன் பாக்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம் பாருங்கள். தனியாக வைக்கும்போது அந்த ஒயரெல்லாம் பிரிஞ்சு நிறைய இடம் நமக்கு அதிகமாக தேவைப்படும். நேராக வைக்க முடியாது, இந்த மாதிரி சைடாக நீங்கள் வச்சிங்கன்னா வைக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி கூட வச்சு செல்ஃபில் வச்சிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 சைடும் பெரிய நல்லா ஹோலாக போட்டு நம்ம கட்டைப்பையில் உள்ள குச்சி தான் நான் எடுத்திருக்கேன். வளையல் ஆர்கனைசராக டெய்லி யூஸ் பண்ணாத ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வளையல் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அந்த மாதிரி வளையலை தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கண்ணாடி கிளாஸ் எது வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக உடஞ்ச பகுதியை ஹோல் போட்டு தோடு ஆர்கனைசராக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தோடு 2 தோடாக சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை பெரிய பீஸாக கட் பண்ணிங்கன்னா 4-5 தோடு கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்லேயே பாருங்கள் பொட்டு, கிளிப்பு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நம்ம மேக்கப் ஐட்டம் கூட இதில் ஃபுல்லாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வளையல் பொட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கவும் நல்லா நீட்டுங்க. இந்த மாதிரி செயினெல்லாம் கூட நம்ம நகை கடையில் நகை வாங்கிட்டு வந்தால் பாக்ஸ் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா செயினை கூட அதில் வச்சு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கீழே அப்படியே வச்சிடலாம். நீங்கள் அந்த மாதிரி 4-5 பாக்ஸ் கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். வளையல் பொட்டு எல்லாமே ஒரே பாக்ஸில் நம்ம அரேஞ்ச். அது மாதிரி செண்டு யூஸ் பண்ணுறவங்களான்னா செண்டெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வீட்டில் ஒருத்தரும் ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதனால் 4-5 பாட்டில் ஆயிலெலாம் இருந்ததுன்னா கூட இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கண்ணாடி செல்ஃபில் வச்சிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு கவர் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். குழந்தைங்களோட நைட் பேண்ட் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை கட் பண்ணி இதுக்கு ஒரு கவர் ரெடி பண்ணுறோம். அப்படியே கூட நீங்கள் கேனை கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். பார்க்க நல்லா இல்லை, இன்னும் கலர்ஃபுல்லாக ஆக்கணுன்னா இந்த மாதிரி பேண்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட பாருங்கள் கவர் ரெடி பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கீழே மடிச்சுட்டு குளுகன் வச்சு ஒட்டிக்கலாம், இல்லை செலட்டோ போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ வாங்க பார்க்க கவர் போட்டதும் இந்த பாக்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கவர் போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். டேபிள் மேலே கூட ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பாருங்கள் 2 அந்த வேஸ்ட்டாக இருந்த அட்டையை கட் பண்ண பாருங்கள், அதை நடுவில் வச்சுட்டு பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனியன், உருளைக்கிழங்கு, பூண்டு எது வேணாலும் நீங்கள் போட்டு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ அளவு தாராளமாக இந்த பாக்ஸ் பிடிக்கும். நான் வந்து 2ஆக பிரிச்சுட்டு ஆனியனும் உருளைக்கிழங்கும் தனித்தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லைனா இந்த நடுவில் இருக்கிற அந்த தடுப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி ஆனியன் கூட வச்சுக்கலாம், தக்காளி வச்சுக்கலாம், ஆப்பிள், ஃப்ரூட்ஸு எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி துணி ஒட்டிட்டிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி போட்டு கூட கிச்சனில் வச்சுக்கலாம், டேபிள் மேலே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்குது. வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். டைனிங் டேபிள் மேலே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை அந்த மாதிரி வச்சுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி பனானா இருக்கிறதுனால பனானா வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். பனானா சீக்கிரமாக பழுத்துடுது. பழுத்தா எல்லா பழமும் வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி சீக்கிரம் பழுத்து வேஸ்ட் ஆகாத இருக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த காம்பு பகுதி மட்டும் தண்ணியில் படுற மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேஸ்ட் ஆகாத இருக்கும். கிச்சனில் நிறைய ரியூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு சொன்னால் இந்த மாதிரி பிரித்த கவர் இருக்கும் பாருங்கள். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிளிப்பு போட்டுட்டு பிரித்த கவரெல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் கூட பக்கத்துலேயே கிச்சனில் பக்கத்துலேயே இந்த மாதிரி வச்சா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து கண்ணாடி பாட்டில் ஆயில் வச்சுருப்பாங்க. தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய்னா அதெல்லாம் கூட 4-5 பாட்டில் வரைக்கும் கூட நீங்கள் கிச்சன் பக்கத்தில் அடுப்பு பக்கத்துலேயே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆயில் கேனு. 1ல் கடலெண்ணெய், 1ல் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஆயில் கேன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணுற அடிக்கடி சமையலுக்கு யூஸ் பண்ணுற நெய், இது வந்து கட்டி பெருங்காயத்தை சின்னதாக பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இது தூள் பெருங்காயம். இந்த கட்டி பெருங்காயத்தை சின்னதாக இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கு வேணால் சொல்லுங்கள், தரம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி சின்ன பிளேட்லாம் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள். சின்ன பிளேட்டாக இருக்குது. ஒரு 20 பிளேட் வரைக்குமே இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா கேப் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, நம்ம வீட்டில் அதிகமாக தேடுற பொருள் இந்த தொட்டுக்க வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி தேடுவோம். டீ, காஃபி ஆற்றுற டவரா செட்டு, சின்ன பாத்திரம்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதிகமாக நம்ம கிச்சனில் தேடுற பொருள் இந்த தொட்டுக்க வைக்கிற கிண்ணியை தான் அதிகமாக தேடுவோம். பாத்திரத்தோட ஒன்றா போட்டுவிட்டோன்னா தேடி எடுக்க கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன கிண்ணியெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் தோட்டம் இருந்ததுன்னா சாமிக்கெலாம் பூ பறிக்க போவோம் பாருங்கள். அந்த மாதிரி பூ பறிக்க போகிறதுக்கு கூட இந்த கேனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். நான் பூ பறித்து போட்டிருக்கேன் பாருங்கள். எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம். வெயிட்டான பொருள் போடுற மாதிரி இருந்தால் நல்லா கயிறு திக்னஸாக கட்டணும். வெயிட்லெஸ்ஸான பொருளாக போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி உள்ள நூல்லே கட்டினா போதும். இந்த மாதிரி பூ பறிக்க நம்ம யூஸ் பண்ணலாம். காய்கறிகள் தோட்டத்தில் இருந்தால் பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் பறிக்கலாம். நான் அடுத்தது வந்து கொய்யா பழம் இருக்கான்னு தான் பார்க்க போகிறேன். பாருங்கள், கொய்யாப்பழம் நிறையா பிஞ்சு வச்சுருக்கு. நேற்று தான் வந்து 1/2 கிலோவாட்ட கொய்யாப்பழம் பறிச்சிட்டோம். அதனால் இல்லை, ஒன்று தான் செங்காயாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு கொய்யாப்பழம் தான் இருந்தது. சீத்தாப்பழம் வந்து பழுத்துது. 4-5 இது பறிச்சிட்டோம். இது வந்து காயாக இருக்குது பாருங்கள் சீத்தாப்பழம். பாருங்கள், நம்ம செல்லக்குட்டிலாம் தோட்டத்தில் படுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒன்று நிற்கிது பாருங்கள். 3 குட்டி இந்த டைம் வந்து 3 குட்டி போட்டது. இங்கே ஒரு குட்டி இருக்குது, இங்கே 2 படுத்துருக்கு பாருங்கள் பூனைக்குட்டி. பாருங்கள், இந்த கூடையில் தான் பழம், கொய்யாப்பழம், பூ எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பூ பறிக்க,
ஃப்ரூட்ஸ் பறிக்க, காய்கறிகள் பறிக்கலாம் கூட இந்த கேனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாத. கொய்யாப்பழம் போட்டதும் வந்து மோந்து பார்க்குது என்ன போடுறாங்கன்னு. வீடியோ எடுக்கிறது எல்லாம் பயந்துட்டு ஓடுறாங்க. பாருங்கள், மருதாணி செடி இப்போ நான் வச்சுருக்கேன், நல்லா பொழைச்சி வந்திருக்கு பாருங்கள். தோட்டம்லாம் பில்லு வெட்டணும், க்ளீன் பண்ணணும். மழை பெஞ்சதுனால சரசரன்னு நல்லா பில்லு வந்துடுச்சு. மழை சீசனுங்கிறதால மருதாணி வச்சதும் உடனே பொழைச்சிருச்சு பாருங்கள். கீரை பாருங்கள் எவ்வளோ பச்சையாக பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு. நாளைக்கு வந்து கீரை சாம்பார் தான் வைக்கணும். கீரை பறித்து கீரை நிறையா முளைச்சி வந்திருக்கு. இந்த மழை சீசனுங்கிறதுனால தோட்டத்தில் நிறைய இடத்துல இந்த பசலைக்கீரை நிறைய முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. கிச்சனில் நம்ம அதிகமாக தேடுற பொருள் வந்து டீ குடிக்கிற கிளாஸ் தேடுவோம், பாத்திரத்தோட ஒன்றா போட்டோன்னா தேடி எடுக்க கஷ்டமாக இருக்கும். காஞ்ச பிறகு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு நடத்துகிறேன், அந்த உரலையும் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம லிக்யூடு வாங்கினா அந்த லிக்யூடோட பாட்டிலில் தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு சோப்பெல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு பாக்ஸை கட் பண்ணி இந்த ஓரமாக வச்சுட்டு அதில் ஷாம்பெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா சோப்லாம் இருந்தால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃபில் வச்சிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஒரே இடத்துல நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது எந்தெந்த சோப்பு தீர்ந்துருக்கு, எந்தெந்த சோப்பு இல்லை அப்படின்னு பார்த்து உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பாருங்கள், துணி சோப்பு, மேல் சோப்பு, ஷாம்பு இது 3 ஒரே பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், எது இருக்குது இல்லைன்னு நம்ம பார்த்து சொல்கிறதுக்கு. இந்த ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாத்ரூமில் அதுவும் பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா. செல்ஃபில் வச்சுருந்தாலுமே யாராவது திறந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சோப் எடுக்கிறேன் திறந்தா கூட பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தெரியாத இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் செல்ஃபில் வச்சுட்டிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாகவும் இருக்கும். இந்த ஐடியாவில் எந்த ஐடியாவும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி செல்ஃபில் ஓரமாக மேலே வச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டான லாஸ்ட்டு டிப்ஸ் தான் என்னான்னு பார்க்க போகிறோம். முட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கீழே வந்து 10 முட்டை, இந்த முட்டைக்கு மேலே ஒரு 10 முட்டை, 20 முட்டை வரைக்குமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். முட்டையை நீங்கள் ஃப்ரிட்ஜிலே அரேஞ்ச் பண்ணி வைக்க தேவையில்லை, வெளியிலேயே இந்த மாதிரி காத்தோட்டமாக வைக்கலாம். அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாலாம் அரிசியை ஒரு பாத்திரத்தில் ஒரு பேஷன் அள்ளி வச்சுட்டு அது மேலே முட்டையை அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க, இல்லைனா பருப்பு மேலே அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. நான் ஆனால் பார்த்தது வந்து அரிசி மேலே தான் எங்கள் பாட்டிலாம் வச்சுருக்காங்க. இந்த ஐடியா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.